அரசு மருத்துவமனைகள் போதுமான படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 2 நோயாளிகளை அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராமகிருஷ்ணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினசரி உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 3000த்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் சூழ்நிலையில் செங்கல்பட்டு மருத்துவமனையில் மகளிர் மகப்பேறு சிகிச்சை பிரிவு, காய்ச்சல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு, குழந்தைகள் சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு என பல்வேறு தனித்தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியான எல்லோ ஜோன் என்று கூறப்படும் வார்டில் போதுமான படுக்கை வசதி இல்லாமல் ஒவ்வொரு நோயாளியும் ஸ்ட்ரெச்சரிலும் வீல் சேரிலும் அமர்ந்தபடியே இருப்பதை நம்மால் காண முடிகிறது. மேலும் போதுமான படுக்கை இல்லாததால் ஒரே படுக்கையில் 2 நோயாளிகள் வீதம் நோயாளிகளை அனுமதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் ஒரு சில நோயாளிகள் இதனை குறித்து அங்கிருப்பவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இதில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களை தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்தால் அவர்கள் போனை துண்டித்து விடுவதாக நோயாளி தரப்பிலிருந்து மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டை வைக்கின்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைகள் போதுமான படுக்கை வசதி இல்லாததால் அவதியடைந்து வரும் நோயாளிகளின் உறவினர்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். எத்தனை மணி? மத்தியானம் 1 மணிக்கு வந்தீங்களா? பெட் இல்லை, பெட் இல்லை. பெட் இல்லைன்னு மத்தியானத்துலேருந்து இப்போ தான் பதில் சொல்கிறாங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைகள் போதுமான படுக்கை வசதி இல்லாததால் அவதியடைந்து வரும் உறவினர்கள் அளித்த பேட்டியினை பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்கிட கேட்டோம்.